எம்பி லேட்ஸ், எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி தொகுதி நிதி வந்துட்டு ஒதுக்குறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டில் கூட படித்தேன், 75% மேலே தமிழகத்திற்கு, தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 75% மேலே பயன்படுத்தாமல் இருக்கிறது. ஒன்று, அவங்க வந்துட்டு அந்த நிதிக்கான கோரிக்கைகள் வைக்கலை, அந்த நிதியை வாங்கிறதுக்கும் வந்துட்டு என்னென்ன வேலைகள் செய்ய போகிறாங்க அவங்க தொகுதி மேம்பாட்டுக்காக அப்படின்ற அந்த விவரங்கள்லாம் வந்துட்டு அங்கே பார்லிமெண்ட் கமிட்டி முன்னாடி சப்மிட் பண்ணால் அதுக்கப்புறம் அப்ரூவல் வரும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வரும், அப்புறம் தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 75% தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி அதை சரியாக கடந்த 5 வருடத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று தான் கூற வேண்டும்.